திருக்குரானை கையில எடுத்தால் முன்பக்க அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை அதை முத்தமிடுவார்கள். திருக்குரானின் மீது சுஜூது செய்வார்கள். திருக்குரானுடைய ஒரு சில வசன வாயத்துகளை மட்டுமே பொறுக்கி எடுத்து அதை லேமினேட் செய்து ஃப்ரேம் செய்து வீடுகளிலே மாட்டி தொங்க விடுவார்கள். திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் வாகனங்களில் கூட மாட்டி தொங்க விடுவார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று திரும்ப வருகிற மக்கள் எல்லாம் துருக்கி நாட்டினர்கள் விற்பனை செய்கிற முசல்லாக்களிலே திருக்குரானுடைய வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆயத்துல் குர்சி போன்ற விசேஷமான வசனங்கள் பொறிக்கப்பட்ட அந்த முசல்லாக்களை வாங்கி வந்து வீடுகளிலே தொங்க விடுவார்கள். புதுமனை புகுவிழா, புதிதாக ஒரு வீடு கட்டி குடிபெயர்ந்து போகும் பொழுது முதலில் அவர்கள் கொண்டு போவது திருக்குரானை. திருக்குரானோடு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இருக்கிற தொடர்புடைய பிரதிபலிப்புகள் இந்த பிரதிபலிப்புகள். திருக்குரான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பட்டு துணியிலே கட்டி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஓதுவார்கள். புதுமனை புகுவிழாவில் திருக்குரானை ஓத மாட்டார்கள். இதுதான் திருக்குரானை இஸ்லாமிய சமூக மக்கள் பாவித்து வருகிற ஒரு மனோபாங்கு. திருக்குரானை ஓதி ஊதி கருப்பு கயிர்களிலே முடிச்சிட்டு மாட்டிக்கொள்வது வழக்கம். திருக்குரானை ஓதி தாயத்துகளிலே தொங்க விடுவது வழக்கம். திருக்குரானை எழுதி வீடுகளிலே தொங்க விடுகிற வழக்கம். இவைகள் தான் திருக்குரான் நமக்கு அருளை பெற்று தரும், பாக்கியம் நிறைந்ததாக தரும். அதுதான் நமக்கு பர்க்கத் என்று இஸ்லாமிய சமூக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குரானில் பல இடங்களில் திருக்குரானை அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் நிறைந்ததே, பர்க்கத்திற்குரியது என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பர்க்கத் அதை பின்பற்றுகிற மக்களுக்கு, அந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அந்த பர்க்கத் எப்படி கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லாமல் இல்லை. 35வது அத்தியாயத்தின் 29வது வசனம், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாகும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூரா. நிச்சயமாக யார் அல்லாஹ் வழங்கிய அந்த வேதத்தை எவன் படித்து வருகிறானோ, எவன் அந்த வேதத்தை ஓதி வருகிறார்களோ அவர்களும், யார் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்துகள் கொடுத்து ரகசியமாக வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்திற்கு அவர்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு விளைச்சல், நல்ல ஒரு அறுவடை, ஒரு உண்மை இறை விசுவாசி அந்த வியாபாரத்திற்கு அவர் தயாராகிவிட்டார். மறுமைக்குரிய வியாபாரத்திற்கு, மறுமைக்குரிய வியாபாரத்திற்குரிய மக்களுடைய லட்சணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது திருக்குரானை அவர்கள் படித்து வர வேண்டும், ஓதி வர வேண்டும், அவர்கள் தொழுதிருக்க வேண்டும், ஜக்காத்து கொடுத்திருக்க வேண்டும், ரகசியமாக பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி கொடுத்திருத்தல் வேண்டும். அவர்கள் தான் அந்த வியாபாரத்திற்குரிய மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். திருக்குரான் என்பது ஓதுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருக்குரானை நீங்கள் ஓதி வாருங்கள். திருக்குரான் ஒரு எழுத்திற்கு உங்களுக்கு 10 நன்மை உண்டு. திருக்குரானை நீங்கள் ஓதி வந்தால் அலிஃப் லாம் மீம், இது ஒரு எழுத்தல்ல, 3 எழுத்து. ஒரு எழுத்திற்கு உங்களுக்கு 10 நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். Islamic reminder.